கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025க்கான அட்டவணை ரிலீஸ் ஆயிருக்கு. அஃபிஷியல் ரிலீஸ் கிடையாதுங்க, பட் இருந்தாலும் இதுதான் மாடல் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய மேட்சஸ் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. பிகாஸ் பாகிஸ்தான் மெயின் ரீசனாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நியூட்ரல் வென்யூவில் தான் இந்த ரெண்டு டீமும் விளையாண்டாகணும். நாங்கள் பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம். ஸோ இந்தியா விளையாடக்கூடிய வென்யூ எல்லாமே நியூட்ரல் வென்யூவாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த லிஸ்ட் படி இந்தியா எங்கெங்கே விளையாட போகிறாங்க, எப்போ விளையாட போகிறாங்க, எப்போ தொடங்கி எப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் லைனாக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதில் ஜான்வரியில் சவுத் ஆஃப்ரிக்கா T20 பார்க்கலாம். ஸோ இந்தியா அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துடையான அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது முடிஞ்ச உடனே மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக பார்க்குறது சாம்பியன் ட்ராஃபி. ஸோ அதுக்கப்புறம் மார்ச்சோட அந்த மிட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா IPL ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அன்டில் மே வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அந்த வருஷமும் முடிவுக்கு வரும். சரி ஓகே, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஆரம்பத்தில் சொதப்பின மாதிரி இருந்தது. இருந்தாலும் T20 வேர்ல்ட் கப் சும்மா செஞ்சுட்டாங்க. வேற லெவல் ஒரு வெற்றிங்கிறது மாற்றம் கிடையாது. பல வருஷத்துக்கும் மெமரியாக வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்தியன் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவருங்க. கௌதம் கம்பீர் கோச்சா மாறினதுக்கப்புறம் திடீர்னு 2-3 சீரியஸ் லைனாக வின் பண்ணாங்க. வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபயரலாக விட்டாங்க. ஆனால் எதுக்கியா அவரை கோச்சா போட்டீங்கிற மாதிரி அடுத்த 3 மாதம் ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் மாறிடுச்சு. சொந்த மண்ணில் நம்ம தோத்தோம் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ இதனாலேயே விராட் அண்ட் ரோஹித் அடுத்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு கேள்வி அப்படிங்கிறது போச்சு. ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபி ODI ஃபார்மேட்டில் நடக்க போகுது. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வெளிவர போகுது. சரி ஓகே, இந்த சாம்பியன் ட்ராஃபியோட அட்டவணை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா மட்டும் ஏன் நியூட்ரல் வென்யூவில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் இந்தியாவில் போய் வந்துட்டு நாங்கள் விளையாடுவோம், அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியா நாங்கள் பாகிஸ்தான் போய் விளையாட மாட்டோங்கிற மாதிரி மறுத்திருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்காக ஸ்பெஷலாக நியூட்ரல் வென்யூ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் இல்லாமல் பாகிஸ்தானும் இல்லாமல். ஸோ எந்த இடத்துல விளையாட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அடுத்த மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதி மேட்ச் தொடங்குதுங்க. ஸோ கராச்சி, அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியில் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து முதல் மேட்ச் அப்படிங்கிறத விளையாடுறாங்க. இது எப்போ முடியுது அப்படின்னா மார்ச் 10ஆம் தேதி முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் IPL கேம்ப் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மார்ச் 10ஆம் தேதி தான் நியூட்ரல் வென்யூவில் தான் ஃபைனல் நடத்த போகிறாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டா பாகிஸ்தானில் விளையாட முடியாது இல்லையா. ஸோ ஃபைனல் டிக்கெட் எல்லாம் முன்னாடியே சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலும் நியூட்ரல் வென்யூவில் தான் நடத்த போகுது. ஃபைனல் மட்டும் கிடையாதுங்க, மார்ச் 4ஆம் தேதி, அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூட்ரல் வென்யூவில் நடத்துறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். அது போக ரிசர்வ் டே போனாலும் அதுவும் நியூட்ரல் வென்யூவில் தான் நடக்கும். சரி ஓகே, இந்தியாவுக்கு எப்பெல்லாம் மேட்ச் அப்படின்னா 19ஆம் தேதி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. பிப்ரவரி 20ஆம் தேதி இந்தியாவுக்கு அடுத்த செகண்ட் மேட்சே இந்தியாவுக்கு வச்சிருக்காங்க, பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா. ஸோ அதுதான் இந்தியா விளையாடக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் மேட்சாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதி விளையாடுறாங்க. ஸோ அது வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்துட்டு நடக்க போகுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் வென்யூவில் தான் நடத்த போகிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த குரூப் A குரூப் B அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்தியாவுக்கு அந்த 3 மேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இது வின் பண்ணி ஆன் டாப் யார் வராங்களோ, ஸோ அதுக்கப்புறம் செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2 அப்படிங்கிற மாதிரி மேட்ச் நடக்க போகுது. அண்ட் ஃபைனலாக அந்த ஃபைனல் நடத்தி முடிக்க போகிறாங்க. ஸோ நியூட்ரல் வென்யூவில் நிறைய மேட்சஸ் வச்சதுனால பாகிஸ்தான் கொஞ்சம் காண்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து அங்கே விளையாடணும், நீங்கள் வந்து விளையாட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, BCCI தான் ரிச்சஸ்ட் போர்டு இல்லையா. ஸோ அவங்க சொல்கிறதா கேட்டாங்கணும். ஜெய்சா வேற தலைமை பொறுப்பில் வேற பதவி ஏற்றுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாகிஸ்தான் ஆடி ஆகணும், இல்லைனா கிரிக்கெட் லைஃபே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஃபைனலாக இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அட்டவணை எப்படி இருக்குது? ஸோ சாம்பியன் ட்ராஃபி நம்ம அடிப்போமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.